சம் பாருங்கள். A hexagonal prism of base 20 mm and axis 50 mm long rest எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குது? ரெஸ்ட் வித் பேஸ் ஆன் ஹெச்பி. ஓகேவா? ஸோ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குது. ஸோ அது எப்படி ரெஸ்ட் ஆகிருக்குது? சச் தட் ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இஸ் பேரலல் டு விபி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சச் தட் ரெக்டாங்குலர் ஃபேஸில் வந்து அது எப்படி இருக்குது? அந்த ஹெக்ஸகன் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? பட் பேரலல் டு விபி. ஓகேவா? பேரலல் டு விபி. அப்புறம் இட் இஸ் கட் பை அ பிளெயின் பர்பண்டிகுலர் டு விபி. ஓகேவா? அது வந்து ஒரு கட் பண்ணுறாங்க பர்பண்டிகுலர் டு விபி, இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு ஹெச்பி. அப்போ என்ன பண்ணணும்? அது விபியில் கட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் பாசிங் த்ரூ த ரைட் கார்னர் ஆஃப் த டாப். ஓகேவா? ஸோ நம்ம கட் பண்ணும் போது எங்கே பண்ணணும்? ரைட் கார்னரில் தான் நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். ஃபேஸ் ஆஃப் த ப்ரிசம். நம்ம ஒரு ப்ரிசம் வரைவோம், அந்த ப்ரிசமில் ரைட் கார்னரில் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரா த செக்ஷனல் டாப் வியூ அண்ட் ட்ரா த லேட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த ட்ரங்கேட்டட் ப்ரிசம். ஓகேவா? ஸோ 4th யூனிட்லேயே 2 மாடல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து செக்ஷனல் டாப் வியூ, ட்ரூ ஷேப், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கேட்டிருப்பாங்க. பட் இந்த ப்ராப்ளமில் நெக்ஸ்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது லேட்ரல் சர்ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், அந்த ட்ரங்க் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா அது உங்களுடைய 4th யூனிட்டில் இன்னொரு ஹாஃப். ஓகேவா? அப்போ ரெண்டுமே வேறு வேறு. ஓகேவா? செக்ஷனல் டாப் வியூ, ட்ரூ ஷேப் அது அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம். செக்ஷனை கட் பண்ணி அதை கட் பண்ணது எப்படி தெரியுங்கிறத பண்ணணும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து இப்போது ஆல்ரெடி இப்போ நம்ம கட் பண்ண பிறகு அதை ஓப்பன் பண்ணால் அது எப்படி இருக்கும், அதுதான் இந்த இது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெக்ஸகனல் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. சைடு வந்து 20 mm சொல்லிட்டாங்க. ஆக்சஸ் சைடு வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குது? ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குது. எப்படி ரெஸ்ட் ஆகிருக்குது? ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து பேரலல் டு விபி. நெக்ஸ்ட் கட்டிங் பிளேன் என்ன சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி டு ஹெச்பி, பாசிங் ரைட் கார்னர் ஆஃப் த டாப் ஆஃப் த ப்ரிசம். ஓகேவா? ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் பேப்பருடைய ஒரு கார்னர்லேருந்து என்ன பண்ணுங்கள்? கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள்? லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஒய் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே விபி, கீழே ஹெச்பி. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ரெக்டாங்குலர் ஃபேஸ்னால் அந்த கார்னருக்கு நம்ம எப்படி ஒரு நம்ம வரைவோம்ல அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ சைட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு எவ்வளோ சைட் கொடுத்துருக்காங்க? 20 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள்? நெக்ஸ்ட்டு 20க்கு சும்மா என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட்டு ஒரு லைன் நான் சும்மா மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன். ஸோ 20 என்ன பண்ணுங்கள்? மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள்? இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ட்ரா பண்ணாலே ஓகே தான். ஓகேவா? ஸோ லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்? நான் கார்னர்னால் என்ன சொல்லியிருக்கேன்? நான் இந்த லைன்லேருந்து இப்படி ஒரு கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? இந்த லைன்லேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த சைடு ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய இந்த எண்டு இருக்குமா? இந்த எண்ட்லேருந்து இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஒரு ஆர்க். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். பாருங்கள், நமக்கு 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸகன். அப்போது எப்படி இருக்கணும்? 6 சைட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள்? இதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள்? ரிமைனிங் பார்ட் என்ன பண்ணுங்கள்? ரப் பண்ணிடுங்க. இன்னும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இந்த ஹெக்ஸகனை நல்லா டார்க்காகவே போட்டுக்கோங்க. டபுள் லைன் வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சிங்கிள் லைன் பண்ணும் போதே கரெக்டாக பண்ணிடுங்க. டபுள் லைன் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நேமிங் கொடுக்க போகிறோம். ஸோ நேமிங் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த போர்ஷன்லேருந்து ஸோ நான் ஹெக்ஸகனுக்கு நான் கொடுக்குற மாதிரியே எல்லா சம்முக்கும் ஒரே மாதிரியே கொடுங்க. ஓகேவா? ஸோ ஏ டேஷ் கிடையாது, ஏ பி சி டி இ எஃப். இது ஹெக்ஸகனல் ப்ரிசம். அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரிசம்னா 2 நேமிங் கொடுக்குறோமா? ஸோ இங்கே பி, இங்கே கியூ, ஆர் எஸ் டி யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? நேமிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த பாயிண்ட்ஸை அப்படியே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும்.
ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு சென்டர் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணுங்கள், இது க்ராஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி க்ராஸ் இங்கே இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஓங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அது என்ன பண்ணுங்கள், நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அந்த ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஹைட் வந்து 50 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன்லேருந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த வெர்டிகலா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 50 இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டாட் வச்சுக்கோங்க. ஒரு லைன், ஒரு டாட், ஒரு லைன், ஒரு டாட். ஓகேவா? இது எல்லாமே லைட்டாகவே வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துலேருந்தும் எவ்வளோ பண்ணோம், 50. ஸோ 50, ஸோ 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுங்கள், 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுங்கள், 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 5 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கிற பேஸையும் டார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ டார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேமிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி நேமிங் கொடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் இந்த PQவில் இந்த இடத்துல எழுதிடணும். ஓகேவா? ஸோ P. ஸோ நம்ம இங்கேருந்து தானே பார்க்குறோம். ஸோ இங்கே P மட்டும் தான் தெரியும். ஸோ P டேஷ். இங்கேருந்து பார்க்கும்போது Q டேஷ், U டேஷ். நெக்ஸ்ட் இங்கே O தெரியாது இருக்குது. நெக்ஸ்ட் R டேஷ், T டேஷ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் S டேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே நம்ம எப்படி நேமிங் பண்ணும், ABCD. ஓகேவா? ஸோ இங்கே A டேஷ், இங்கே B டேஷ், F டேஷ். நெக்ஸ்ட் இங்கே C டேஷ், E டேஷ். நெக்ஸ்ட்டு இங்கே D டேஷ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கட்டிங் பிளேன் வந்து ரைட்டு. ஸோ இது நமக்கு லெஃப்ட். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது லெஃப்ட், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரைட். ரைட்டோடைய டாப்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கட் ஆகுது. எவ்வளோ ஆங்கிள் கட் ஆகி பாருங்கள். இதுதான் உங்கள் ப்ரிசமுடைய டாப். ஓகேவா? டாப்பில் எவ்வளோ டிகிரி கட் ஆகுது, 45. அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் 45 இந்த லாஸ்ட் இதில் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 45 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 45 எனக்கு இங்கே வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இந்த லைன் வருது. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது ஃபுல் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஷார்ட் லைன், லாங் லைன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அப்படியே இந்த ஆங்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆங்கிள், 45 டிகிரி. ஓகேவா? 45 டிகிரி. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாமா? ஸோ மார்க் பண்ணுறது எப்படி நீங்கள் மார்க் பண்ணுவீங்க, போனதில் நம்ம வந்து இப்படி கட் பண்ணால் ஃப்ரம் இந்த இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்ரம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 டேஷ், இங்கே கட் ஆகுதா, 1 டேஷ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கட் ஆகுதா, 2 டேஷ். இங்கே இந்த பாயிண்ட் விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3 டேஷ். நெக்ஸ்ட்டு இங்கே 4 டேஷ். நெக்ஸ்ட் இங்கே 2 லெட்டர் இருக்குதா, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும்போது 5 டேஷ். நெக்ஸ்ட் இங்கே 2 நம்பர் இருக்குது. ஸோ 6 டேஷ். இங்கே ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. அப்போது இது அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ண பிறகு இது எப்படி விரிஞ்சால் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ்லாம் பாருங்கள். இந்த 1 எங்கே கட் ஆகுது, இந்த பாயிண்ட்லேயே கட் ஆகுது. இந்த 2 பாருங்கள், எக்ஸாக்டாக இதே லைன்லேயே தான் கட் ஆகுது. இங்கே 3 பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த லைனில் தான் கட் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஹெக்ஸகனை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேட்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சப்போஸ் கரெக்டாக வரல அப்படின்னா அது என்ன ஷேப்பில் நமக்கு கிடைக்குதோ அந்த ஷேப்பில் தான் என்ன பண்ணணும், இதே மாதிரி ஹேட்ச் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் ஹேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஹேட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை வந்து இப்படி விரிச்சா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணான்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 50 டிகிரி 50 தானே. ஸோ அந்த 50 நீங்கள் என்ன பண்ணிங்க, இங்கேயே மார்க் பண்ணிடுங்க, மறந்துடுவீங்க. ஸோ கொடுத்துருக்கிற கிவனில் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட்டு இப்போது இதனுடைய சைடு இப்போ எனக்கு சைடு வந்து எனக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கரெக்டாக இந்த
சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே கிட்டேயே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இதுக்கு நியர்பையே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் இந்த டைமென்ஷன் இதுக்குன்னு தெரியும். இல்லைன்னா இங்கே வேறு எதுக்கோ ஒரு இதுக்கு டைமென்ஷன் எழுதுகிற மாதிரி எழுது. ஸோ 20. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை நம்ம விரிச்சா என்ன பண்ண போகிறோம்? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது ஏதாவது ஒரு லைனில் டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஹெக்ஸகனுடைய சைடு என்னது 20 தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹெக்ஸகனுக்கு மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 6. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்று எப்படி வேணும் 2 சென்டிமீட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 இப்போ வரைக்கும் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நேம் P. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Q R S லாஸ்ட்டு Pலே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த கார்னர்லேருந்து கொண்டு வாங்க. ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் லைன், இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் லைன், ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் லைன், இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் லைன், நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் லைன், நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் லைன். ஓகேவா? வரைஞ்சாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஹெக்ஸகன் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோமா, ஸோ இதுக்கு அப்படியே என்ன பண்ணுங்கள், பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ் என்ன பண்ணோம், ரப் பண்ணிடுங்க. ஓகேவா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ மேலேயும் அதுக்கு அதே மாதிரி நேமிங் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேலே ABCD தானே நேம் பண்ணியிருக்கோம். ஸோ A B C D, ஸோ E F, திரும்ப என்ன பண்ணிடணும், A தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த PA இந்த PAல தான் இருக்குது, இந்த 1 கட் ஆகிருக்குது. ஸோ இந்த Pலேருந்து A என்ன பண்ணுங்கள், காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு PA. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும், இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒன்று இருக்குதா, ஸோ அதே மாதிரி பாருங்கள் இந்த கார்னர் ஒன்று இருக்கா, ஸோ அதையும் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ நம்ம என்ன நேமிங் கொடுக்கணும், 1. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 வந்து மெஷர் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், Qலேருந்து மெஷர் பண்ணுறேன். ஸோ Qலேருந்து 2 மெஷர் பண்ணுறேன். அதுதான் என்னது 6ங்கிற பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ QBFU இந்த லைனில் இருக்கிறத என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு QBங்கிற லைனில் என்ன பண்ண போகிறோம், இதை ஆர்க்கு கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், QBயில் நான் ஆர் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன நேம் பார்த்தோம், UFன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஸோ UF. ஓகேவா? ஸோ UFயில் கட் ஆகிறதுக்கு நேமிங் பேர் என்ன பேர், 6. ஓகேவா? ஃபஸ்ட்டு QBயில் கட் பண்ணதுக்கு நேமிங் எவ்வளவு, 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதிலேருந்து ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணுறோம், 3 மெஷர் பண்ண போகிறோம். ஸோ 3யும் 5 தான், சேம் தான். ஓகேவா? அப்போ RC, அப்புறம் TE. ஸோ RC. ஓகேவா? இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், RC. ஸோ RCங்கிற இடத்துல கட் ஆகிறதுக்கு நேமிங் பேர் வந்து 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி TE இந்த இருக்குது TE. ஸோ இங்கே கட் ஆகிறதுக்கு நேமிங் வந்து எவ்வளவு, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 4 ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள் 4. ஓகேவா? Sலேருந்து D. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது Sலேருந்து D ஃபுல்லாக தான் நமக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணும், அந்த பாயிண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. 3 2 3 3 4, நெக்ஸ்ட்டு 4 5, நெக்ஸ்ட்டு 5 6, நெக்ஸ்ட்டு 1 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கீழே என்ன பண்ணுங்கள், இதையும் நல்லா பண்ணுங்கள், டாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம விரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது.
இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா டார்க்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. சில புக்ஸ்லாம் வந்து தெரியும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சாரி கேட்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ளது என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டாக டாட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய சம். நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், இதனுடைய டைமென்ஷனை இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எவ்வளவு? ஹெக்ஸகனுடைய சைடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? நமக்கு 20ன்னு கொடுத்துருந்தாங்களா? என்ன பண்ணிக்கோங்க, இந்த 20யை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50யா? ஸோ ஹைட் வந்து 50. அதை என்ன பண்ணுங்கள், அதையும் இதில் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணோம், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.